ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சுக்கிர யோகம் பெறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருக்கிறதா, அல்லது சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறாரா, வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கலையா, திருமண தடைகள், கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற மனக்கசப்புகள் அல்லது சொகுசு வசதிகளை அனுபவிப்பதில் தடைகள் ஏற்படுகிறதா, அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் அருள் குறைந்திருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம். கலை, அழகு, செல்வம் மற்றது இல்லற சுகத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அருளை பெற இதோ அந்த அற்புதமான தலத்தை பார்க்கலாமா வாங்க. திருக்கோயில், அதாவது தஞ்சாவூர் நவக்கிரக தலங்களில் சுக்கிரன் வழிபட்ட மற்றது சுக்கிரனுக்குரிய விசேஷ தலம் இதுவாகும். இந்த தலத்தின் சில அபூர்வ சிறப்புகளை பார்க்கலாம். இங்கு பார்த்தீங்கன்னா மூலவர் அக்னீஸ்வரர் சுயம்புவாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மனுக்கு ஈசன் திருமண கோலம் காட்டிய தலம் என்றதால இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா கற்பக அம்பாள் சிவனின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். இது குடும்ப ஒற்றுமைக்கு மிக சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கோயில்கள் போல் இல்லாமல் இங்கு சுக்கிரனுக்கு தனி சந்நிதி இருக்கிறதாம். சுக்கிரதோஷம் இருக்கிறவங்க இங்கு வழிபடுவது மிக சிறந்த பரிகாரமாகவும் கருதப்படுகிறதா. அதாவது எப்போது செல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில செல்லலாம். சுக்கிரனுக்கு உரிய நாள் என்றதால அன்று வழிபாடு செய்கிறது இரட்டிப்பு பலன் தரும். அதாவது மாசி மகம், தை மாதம் இந்த தலத்தில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவையினே சொல்லலாம். அதாவது பரிகார பலன்கள் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கி சுப காரியங்கள் கைகூடும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தம்பதி சச்சரவுகள் தீரும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி செல்வம் பெருகும், சர்க்கரை நோய் மற்றது கண் சார்ந்த உடல் உபாதைகள் குறைய வழி பிறக்கும். நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா கஞ்சனூர் அக்னீஸ்வரரை வணங்குங்கள். வாழ்க்கையில் சுக்கிர திசை பிரகாசிக்கட்டும்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.